இந்த பகுதியை உங்களுக்கு வழங்குவோர் பூர்ணிஸ் பொட்டிக், சென்னை. வாழ்ந்திருக்கிறார். பல இடங்களுக்கு அவர் போகவில்லை என்றாலும் அவரோடு தொடர்புடைய பல இடங்களும் சென்னையில இருக்கு. நானும் ஒரு சென்னை பையன் தான். சென்னையில் தான் பிறந்தேன், சென்னையில் தான் வளர்ந்தேன், சென்னையில் தான் வாழ்கின்றேன். அதனால இந்த நகரம் மற்றும் ஒரு நகரம் அல்ல எனக்கு. இந்த சென்னை என்னை தாங்கும் இன்னொரு அன்னை என்றுதான் சொல்லணும். இந்த வரலாற்று சிறப்புமிக்க நகரத்தை பற்றி இன்றைக்கு நான் நிறைய தெரிந்து கொண்டேன். இந்த அற்புதமான காணொளி வாயிலாக நானும் இந்த சென்னை தினத்தை என்னால் ஒரு சிறிய பங்களிப்பாக சென்னை பாரதியாரும் என்கின்ற தலைப்பில் நம்முடைய தமிழ்நாடு அரசு சுற்றுலாத்துறை டிடிடிசி அமைப்புடன் இணைந்து கொலாபரேட் செய்து ஒரு 6 காணொளிகள் பேசியிருக்கிறேன். அந்த 6 காணொளிகள் மூலமாக பல அரிய செய்திகள் பாரதியாருக்கும் சென்னைக்கும் இருந்த அந்த பந்தத்தை பற்றி நான் பேசியிருக்கிறேன். ரொம்ப உணர்வுபூர்வமான ஒரு விழா, ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. பாரதியாரை பற்றி இன்னும் அறியப்படாத பல தகவல்கள் இருக்கு. அதற்கு ஒரு தொடக்க புள்ளியாக பாரதியாரும் சென்னையும் என்கின்ற தலைப்புல 6 காணொளிகள் செய்து கொடுப்பதற்கான வாய்ப்பை எனக்கு வழங்கிய டிடிடிசி அமைப்புக்கும் சுற்றுலாத்துறைக்கும் என்னுடைய இணைய நண்பர் ரவீன் லியோ அவர்களுக்கும் இந்த தருணத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சுற்றுலாத்துறை அமைச்சர்களுக்கும் அமைச்சர் பிறந்தகை அவர்களுக்கும் துறை சார்ந்த அதிகாரிகளுக்கும் கூட என்னுடைய ஆத்மார்த்தமான நன்றி. இந்த நிகழ்ச்சி ரொம்ப அற்புதமான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டு பல அரிய செய்திகள், கலை நிகழ்ச்சிகள் வாயிலாக சென்னையை இன்னும் கண்டு கொள்ளக்கூடிய ஒரு ஆவலை இருக்கும் விதத்தில் இருக்கு. பரிசு பெற்ற அத்தனை போட்டியாளர்களுக்கும் வெற்றியாளர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து என்னை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பாரதியார் தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராம்ல தெரிஞ்ச பாரதியார் அப்படின்னா என்னுடைய நீங்க ஃபாலோ பண்ணலாம். வாய்ப்பு ரொம்ப நன்றி. வருஷங்களுக்கு முன்னாடி 1639ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 22ஆம் தேதி தான் இன்னைக்கு நாம பாக்குற இந்த நவீன சென்னை உருவான வரலாற்று பயணம் வந்துச்சு. ஆங்கிலேயர்கள் வர்றதுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே மயிலாப்பூர், திருவள்ளிக்கேணி, திருவொற்றியூர் மாதிரியான பண்டைய ஊர்கள் இங்க செழிச்சிருந்துச்சு. 1630களில் வியாபாரத்திற்காகவும் தங்கள் வணிகத்தை விரிவுபடுத்தவும் கிழக்கிந்திய கம்பெனியை சேர்ந்த பிரான்சிஸ் டே மற்றும் ஆண்ட்ரூ கோவன் ஒரு பாதுகாப்பான கடற்கரை பகுதியை தேடி அலைஞ்சாங்க. அவங்களுக்கு வழிகாட்டியா இருந்து இந்த கடற்கரை பகுதியை ஆங்கிலேயர்களுக்கு அறிமுகப்படுத்தியவர் நம்ம உள்ளூரை சேர்ந்த வணிகர் பேரி திம்மப்பா தான். அந்த காலத்துல விஜயநகர பேரரசின் கீழ் இருந்த பூந்தமல்லி நாயக்கரான தமல்லா வெங்கடாத்ரி நாயக்கர் கிட்ட இந்த கடற்கரை நிலத்தை வணிகத்துக்காக குத்தகைக்கு கேட்டாங்க. 1639ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 22ஆம் தேதி அந்த நிலத்தை கிழக்கிந்திய கம்பெனிக்கு வணிகத்துக்காக பயன்படுத்த அனுமதி வழங்கப்பட்டது. அதுதான் நம்ம மதராசப்பட்டினம். அந்த நிலத்துலதான் 1640ஆம் ஆண்டு இந்தியாவில் ஆங்கிலேயர்களின் முதல் அதிகாரப்பூர்வமான கோட்டையான புனித ஜார்ஜ் கோட்டை பிரம்மாண்டமா எழுப்பப்பட்டுச்சு. கோட்டையை சுற்றி இந்திய நெசவாளர்கள், வியாபாரிகள், பல்வேறு சமூக மக்கள் குடியேற பிளாக் டவுன் அழைக்கப்பட்ட பகுதி வளர ஆரம்பிச்சது. காலப்போக்குல கோட்டையை சுத்தி இருந்த மயிலாப்பூர், எழும்பூர், திருவொற்றியூர்னு எல்லா தனித்தனி கிராமங்களும் ஒன்னா இணைந்து இன்னைக்கு நாம பாக்குற மாபெரும் நகரமா உருவெடுத்துச்சு. ஒரு சின்ன கடற்கரை குடியிருப்பா இருந்த இடம் இன்னைக்கு இந்தியாவோட மிகப்பெரிய மாநகரங்கள்ல ஒன்னா வளர்ந்திருக்கு. இந்தோ சாரசனிக் கட்டிடக்கலைக்கு உலக புகழ்பெற்ற சென்ட்ரல் ரயில் நிலையம், ரிப்பன் கட்டிடம், சென்னை உயர்நீதிமன்றம், செனட் ஹவுஸ், இப்படி சென்னையின் ஒவ்வொரு கட்டிடத்துக்கும் ஒரு மாபெரும் வரலாறு இருக்கு. காலையில மணக்கும் ஃபில்டர் காஃபில ஆரம்பிச்சு மார்கழி மாச கச்சேரி, பரதநாட்டியம் வரைக்கும் மெட்ராஸ் அப்படிங்கிறது வெறும் ஊர் இல்ல, அது நம்மளோட உணர்வு. 2004 வரலாற்று ஆய்வாளர் திரு எஸ் முத்தையா உள்ளிட்ட வரலாற்று ஆய்வாளர்கள், பத்திரிகையாளர்கள், பாரம்பரிய ஆர்வலர்கள் இணைந்து மெட்ராஸ் டே கொண்டாட்டத்தை தொடங்கினாங்க. லண்டனுக்கு அடுத்து உலகத்திலேயே 2வது பழமையான மாநகராட்சி நம்ம மெட்ராஸ் தான். 1688 ஆரம்பிக்கப்பட்ட இந்த கட்டமைப்பு தான் இன்னைக்கு இந்தியாவுக்கே முன்னோடி. 1996 மெட்ராஸ் அப்படிங்கிற பேரு சென்னைன்னு அதிகாரப்பூர்வமா மாற்றப்பட்டாலும் இந்த மண்ணு மேல மக்களோட பாசம் மட்டும் இன்னைக்கும் அதே மாதிரியே இருக்கு. இது ஆங்கிலேயர்களை கொண்டாடுற நாள் கிடையாது. தன்னோட உழைப்பால், வியர்வையால் இந்த
மாபெரும் நகரத்தை உருவாக்கின நம்ம உழைக்கும் மக்களை கொண்டாடுற திருவிழா. இந்த ஆகஸ்ட் 22 மெட்ராஸ் டேவை உங்க நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரோடு சேர்த்து கொண்டாடுங்க. அனைவருக்கும் இனிய மெட்ராஸ் தின நல்வாழ்த்துக்கள். Ready? Sir, wait, sir. Sir, wait, sir. What is each other? You are not visible. You are coming back. Okay, sir. ஆண்டிற்கு அடியெடுத்து வைத்திருக்கிறது. 387வது ஆண்டு தினத்தை இங்கே தொடர்ச்சியாக 10 நாட்கள் சுற்றுலாத்துறை மூலமாக சென்னையினுடைய சிறப்புகள், பாரம்பரியம், கலை பண்பாடு, வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வுகள், அரிய புகைப்பட கண்காட்சிகள் மூலமாக இன்றைக்கு சென்னையாக இருக்கின்ற அந்த அன்னையின் முன்னால், அதாவது 386 ஆண்டுகளுக்கு முன்னால் மெட்ராஸ் பட்டணம் எப்படி இருந்ததுன்றதை இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள், இங்கே இருக்கக்கூடிய கல்லூரியில் படிக்கக்கூடியவங்க, மெட்ராஸ் ஐஐடி இப்படி எல்லா மாணவர்களும் இங்கே வந்திருக்காங்க, பொதுமக்கள் வந்திருக்காங்க. அந்த நிகழ்ச்சிகள் நடக்குது. அந்த நிகழ்ச்சியின் மூலம் மெட்ராஸ் எப்படி தோற்றுவிக்கப்பட்டது, மெட்ராஸில் இருக்கக்கூடிய பாரம்பரிய கட்டிடங்கள், இன்னைக்கு சென்ட் ஜார்ஜ் பள்ளியா பக்கத்தில் இருக்கக்கூடிய ரிப்பன் பில்டிங், பல சர்ச்சு, பல ஹிந்து டெம்பிள்ஸ், இதெல்லாம் இன்னைக்கு ஒரு வரலாற்று கலைநயமிக்க கட்டிடங்களாக மட்டுமில்லாமல் கடவுள்களாக காட்சியிருக்கிறது. அதையெல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகளுக்கு, இளைஞர்களுக்கு மத்தியில், மாணவர்கள் மத்தியில் கொண்டு போகும்போது அந்த வரலாற்றை எடுத்துரைக்கக்கூடிய நிகழ்ச்சியை நாங்கள்